Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி செப்டிக் டேங்கில் விழுந்து எல்கேஜி படிக்கும் 3 வயது பெண் குழந்தை லியா உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், மாணவி எப்படி அந்த செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்தார், என்ன காரணம், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ். விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய, அதாவது விக்கிரவாண்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் அதே ஊரை சேர்ந்த பழனிவேல் சிவசங்கரி ஆகிய தம்பதியினர், அதாவது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றக்கூடிய பழனிவேல் என்பவரது மகள் 3 வயது மதிக்கத்தக்க லியா லட்சுமி என்ற மகள் அங்கே அந்த பள்ளியில் எல்கேஜி வகுப்பை படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல இன்று காலை தங்களுடைய மகளை எப்பொழுதும் போல அந்த குழந்தையை பள்ளியில் விட்டு சென்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை தற்போது மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பள்ளிக்கு வருகை தந்த போது அந்த மகளை காணவில்லை என பெற்றோர்கள் தேடியுள்ளனர். இது குறித்து அந்த பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது பல இடங்களில் தேடியும் அந்த குழந்தைகள் இல்லை என அலட்சியமாக ஒரு பதிலை கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில் அந்த குழந்தை விளையாடும் போது தவறி விழுந்ததாக ஒரு தகவலை பெற்றோர்களிடம் தெரிவித்த போது அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் அந்த நிர்வாகத்திடம் பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு காரணம் அந்த செப்டி டேங்க் முறையாக பராமரிக்கப்படாமல் அங்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்தில் அந்த செப்டி டேங்க் இருப்பதும், அந்த செப்டி டேங்க் ஏற்கனவே முழுமையாக சேதமடைந்த நிலையில் இருப்பதையும் அந்த பெற்றோர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்ததன் காரணமாக அந்த மோதல் போக்கானது அங்கு கடுமையாக ஒரு வாக்குவாதத்தில் போய் முடிந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த செப்டி டேங்கில் இருந்த குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இருந்த போதிலும் அங்கு ஒரு பதற்றமான ஒரு நிலை நீடித்து வருகிறது. இந்த விடியா திமுக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகள் மட்டுமல்லாமல் தனியார் பள்ளிகளும் முழுமையாக கண்காணிக்கப்படாமல் குழந்தைகளின் உயிர் போகக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளிகள் இயக்கப்பட்டு வருவது இந்த பெற்றோர்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசின் மீது முழுமையாக நம்பிக்கையில்லாதன் காரணமாகத்தான் அடிப்படை ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் கூலி வேலைக்கு செல்பவர்கள் கூட பணத்தை செலவழித்து தனியார் பள்ளிக்கு கொண்டு சென்று அந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது அந்த பெற்றோர்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றனர். ஆனால் தற்போது தனியார் பள்ளிகளிலும் இது போன்ற குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு எந்தவித ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணமாக பெற்றோர்களே மிகுந்த ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கு பெற்றோர்களும் அந்த குழந்தையின் உறவினர்கள் மட்டுமின்றி அந்த ஊர் மக்கள் அந்த கூடி அந்த தனியார் பள்ளிக்கு எதிராக முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறை அதிக அளவில் கூடியிருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான நிலையை நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.